உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சீமந்த வீட்டுக்கு, அதுக்கப்புறம் காது குத்துக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் பாரம்பரியமாக இந்த பொரிவிலங்காய் உருண்டையை வைப்பாங்க. அதுக்கு நம்ம வேர்க்கடலைலாம் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் நிறைய தான் பண்ணுறோம். ஒரு 5 கிலோ பண்ணுறோம். நீங்கள் 1 கிலோ 1/2 கிலோ பண்ணும்போது அதோட அளவை வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. இப்போ நான் இது எல்லாமே எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன் வாங்க. 5 கிலோ வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுக்கிறதுனா எப்படி வறுக்கணும்னா, கடாயில் வந்து உப்பு போட்டு, உப்பு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேர்க்கடலையை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அப்படி வறுக்கும் போது உங்களுக்கு ஈவனாக கொஞ்சம் வறுந்துடும். வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வெல்லம் வந்து 3 கிலோ வெல்லம் நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். 25 கிராம் ஏலக்காய், 50 கிராம் சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி அரிசியை நல்லா, அதாவது 1.5 கிலோ இட்லி அரிசியை வறுத்து அதை நல்லா மிஷினில் கொடுத்து திரிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் 1 கிலோ பண்ணுறீங்க, இல்லை 1/2 கிலோ வேர்க்கடலையில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஒரு 300 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. சுக்கு ஏலக்கெல்லாம் சும்மா 2 எடுத்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி இட்லி அரிசியை வந்து நல்லா வறுக்கிறதுக்கு 250 கிராம் வறுத்து எடுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கம்மியான அளவில் செய்கிறது, இதுதான் அளவு. இப்போ நான் இந்த சொம்பில் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நான் இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும், ஒரு மாதிரி கொதிக்கிற மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம வெல்லம் போடணும். இதில் இங்கே ஏலக்காவும் சுக்கும் இருக்குது. இதை முதல் பொடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். ஏலக்காய் பொடிச்சாச்சு. இதை ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம். நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம வெல்லத்தை இதில் போட்டுடலாம். நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் வெல்லத்தை. எப்பவுமே நம்ம வெல்லத்தில் எந்த ஐட்டம் பண்ணாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க விட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா வடிகட்டி இப்போ மறுபடியும் இந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதிலே ஊற்றிட்டேன். இப்போ வந்து நல்லா நமக்கு ஒரு திக்கான பாகு வரணும். நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு இதில் ஊற்றுவோம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை வந்து இப்படி எடுத்தோம்னா நல்லா பால் மாதிரி நிற்கணும். இது இன்னும் நமக்கு வரல. நம்ம இதே அதிர்சத்துக்கு இது வருங்க, இந்த மாதிரி பண்ணோம்னா இதெல்லாம் இங்கே வந்து நிற்கக்கூடாது. அந்த மாதிரி வந்தாலே நமக்கு பாகு வந்துருச்சு. ஆனால் இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் முத்தணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி உருட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி உருண்டு நிற்கணும். இதுதான் நமக்கு இந்த பக்குவம். இப்போ இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சுக்கு பொடி. ஏலக்காய் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது சுக்கு பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துருவோம். வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா உருண்டு வரும். வேர்க்கடலை கொட்டினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் கிண்டணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து இந்த வறுத்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 கிலோ அரிசி வந்து வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து தேவையான அளவு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து பிடிக்கும் போதும் இந்த மாவு தொட்டு பிடிச்சாதான் நம்மளால் பிடிக்க முடியும். அதனால் அதுக்கும் கொஞ்சம் நம்ம நிப்பாட்டி வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இது வந்து இருக்கணும். நம்ம அப்போ தான் வந்து கரெக்டாக பிடிக்க முடியும். பெருசாக ஒரு 3 உருண்டை மட்டும் பிடிக்க போகிறேன். அதுக்கு இந்த தட்டில் அந்த மாவு இருக்குது இல்லைங்களா, அதோடவே சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி, ஏன்னா உங்களுக்கு அப்படியே பிடிக்கும் போது சுடும், அதனால் இந்த மாதிரி பிடிங்க.
ரொம்ப சூடோடு பிடிக்க முடியாது. நல்லா அந்த வெதுவெதுப்பான சூட்டோடு நம்ம பிடிச்சோம்னா கரெக்டாக வந்துடும் நமக்கு. அப்போ தான் உருண்டை வந்து அப்படியே நிற்கும் நமக்கு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா இலகி போயிட்டே இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஆறினோடனே அழகாக வந்துடும். நமக்கு கை சூடு தான் பொறுக்காது. கொஞ்சம் 3 உருண்டை நல்லா பெருசாக பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு சின்ன சின்ன உருண்டையாக எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரினா இந்த குட்டியாக ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த கரண்டியில் கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு கவர், பாலித்தீன் கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க. அப்போ நமக்கு எடுக்கும் போது இதை பாருங்க இந்த மாதிரி வரும். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவில் இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே பிடிச்சிடலாம். நமக்கு பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கல் மாதிரி ஆகிடும். இது உடச்சி தான் சாப்பிட்ணும். இந்த பாருங்க, இந்த சைஸ் வேணால் இந்த சைஸ், இதை விட சின்னதாக வேணால் இதை விட சின்னதாக போட்டுக்கலாம். இன்றைக்கி சூப்பராக நம்ம பொரிவிலங்காய் உருண்டை பிடிச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு 5 உருண்டை பிடிச்சிருக்கேன். இங்கே வந்து 110 உருண்டை வந்திருக்கு. முதல்ல இந்த சைஸ் பிடிச்சேன், அப்புறம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த சைஸில் பிடிச்சிட்டேன் எல்லாமே. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காது குத்து, சீமந்தம் அந்த மாதிரி விசேஷத்துக்கு இந்த பொரிவிலங்காய் உருண்டை வந்து பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.